கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் வாசிக்க கேட்டதான வேத பகுதியை நாம் கவனிப்போம். இந்த வேத பகுதியில மிக முக்கியமான ஒரு காரியத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பல காரியங்களை அவர் சொல்லுகிறார், அவர் பேசுகிறார். ஆனால் ஒரு சில இடங்களில் அவர் அழுத்தம் திருத்தமாக ஒரு சில காரியங்களை சொல்லுகிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவர் அழுத்தம் திருத்தமாக பேசுவதை நாம் பார்க்கிறோம். சில இடங்களில் குறிப்பான மக்களுக்காக அவர் பேசுகிறார். ஆனால் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியில அதற்கு முன்னான வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், காதுள்ளவன் என்ன செய்ய வேண்டுமா? கேட்க கடவுள் என்று சொல்லுகிறார். யாருக்கு தான் காது இல்லை? எல்லோருக்கும் காது இருக்கிறது. எனவே எல்லோரும் கேட்க வேண்டும். இந்த வார்த்தைகள் யாரோ ஒருவருக்கு அல்ல, இது உங்களுக்கு தான். உங்களுக்கு காது இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் கேட்க வேண்டும். இது தேவன் பேசுகிறார். அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும் என்று அவர் பேசுகின்றார். எனவே அவர் சத்தத்தை நாம் கேட்க, ஆம் ஆண்டவரே நீர் பேசும் என்று நாம் ஆயத்தமாய் அதை கவனிக்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்றோமா? ஆண்டவரே நான் தூங்கிவிடக் கூடாது, அல்லது நான் எந்த காரியத்தையும் ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை மிஸ் பண்ணாமல் சரியாக நான் கேட்டு அதை புரிந்து விட வேண்டும். ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் என்ற அந்த ஒரு ஆர்வத்தோடு கூட நாம் இருக்கின்றோமா என்று நாம் எண்ணி பார்க்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் பேசுகின்றார். இன்றைக்கு நம்மோடு பேசுகின்ற தேவன் எனக்கல்ல இந்த வார்த்தைகளுக்கு நாம் ஒருவரும் சொல்ல முடியாது. எனவே மிக முக்கியமான ஒரு பகுதியை நாம் இன்றைக்கு தியானிக்க போகின்றோம். ஒரு மனிதன் காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அது சேரும் சகதியும் அங்கு உள்ள ஒரு குழியில சிக்கிக் கொள்ளுகின்றது. என்ன செய்வது என்று அவர் எவ்வளவோ முயற்சி செய்து பார்க்கிறார். ஆனால் அதிலிருந்து கார் எழுப்பி வெளியே வர முடியவில்லை. சரி என்று காரை விட்டு கீழே இறங்கி வந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு குதிரை வண்டி வந்து கொண்டிருக்கிறது. அந்த கார் அங்கே நிற்பதை பார்த்து அந்த குதிரை வண்டிக்காரர் நிறுத்தி, ஐயா என்னுடைய குதிரை உங்களுடைய காரை இழுத்து விடும் என்று சொல்லி அந்த குதிரையை நிறுத்தி அதை அந்த காரோடு கூட அவர் அந்த வாரை இணைத்து அதை இழுத்து விடும், நீங்கள் போய்விடலாம் என்று சொல்லி முதலில் அவர் அந்த குதிரைக்கு பெயர் சொல்வதை போல ரோசி கொஞ்சம் இழு என்று சொல்லுகிறார். அந்த குதிரை பேசாமல் நின்று கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவர் மறுபடியும் பிளாக்கி கொஞ்சம் எழு என்று சொல்லுகிறார். ஆனாலும் அந்த குதிரை அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. இப்படி அவர் ஒவ்வொரு பேராக சொல்லிக்கொண்டு வந்து கடைசியில டேனி எழு என்று சொல்லுகிறார். உடனடியாக குதிரை துள்ளி அது அந்த காரை வெளியில இழுத்து கொண்டு வந்தது. அப்பொழுது அந்த காரின் சொந்தக்காரர் கேட்டார், என்ன உங்க குதிரைக்கு எத்தனை பேரா இருக்குது? ஒவ்வொரு பேரா நீங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே வரீங்க, எந்த பேருக்கும் அதை அசைஞ்சே கொடுக்கவில்லை. ஆனா கடைசியில சொன்ன அந்த பேரை கேட்ட உடனே துள்ளி இழுத்து காரை வெளியில கொண்டு வந்து விட்டது. அதன் ரகசியம் என்ன என்று அவர் கேட்டார். அப்ப அந்த குதிரைக்கு சொந்தக்காரர் சொன்னாராம், என் குதிரைக்கு கண்ணு தெரியாது, ஆனால் அது நன்றாக வண்டியை இழுத்து செல்லும். நான் சொன்னால் நிற்கும், நான் எந்த பக்கத்தில் அதை திரும்ப சொன்னாலும் சரியாக திரும்பி அது ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் இந்த குதிரைக்கு என்ன ஒரு கெட்ட பழக்கம் என்று சொன்னால், ஏன் நாம் மாத்திரம் எப்பொழுதுமே வண்டியை இழுத்து கொண்டு இருக்க வேண்டும் என்று அதை நினைத்து சில நேரங்களில் சோம்பலாக அது சரியாக வண்டியை இழுக்காது. எனவே மற்ற குதிரைகள் அதனோடு கூட இருக்கிறது என்பதை அது கண் தெரியாவிட்டாலும் அது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சும்மா மற்ற பெயர்களை சொல்ல வேண்டும். அப்ப அந்த குதிரை
லைனா பேரை சொல்லும் போது இதனுடைய பேரை சொன்னவுடன் அது இழுக்க ஆரம்பிக்கும். எனவே எல்லோரும் செய்யும் பொழுது நான் மாத்திரம் செய்யாமல் இருந்தால் எப்படி என்று அநேக நேரங்களில் நாம் என்ன நினைக்கின்றோம், இவர்கள் தான் செய்யும் பொழுது நானும் செய்தால் என்ன என்று சொல்லி எதையாவது நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்ப்பது என்ன? என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று அநேகர் கேட்கிறார்கள். தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துல நமக்கு தேவன் கொடுத்த பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையை நாம் எப்படி செலவிடுகிறோம் அல்லது இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்கிறோம்? ஜிம் எலியட் என்று சொல்லக்கூடிய ஒரு டாக்டர், 5 டாக்டர்கள் அவரோடு கூட அவருடைய நண்பர்கள் மற்றவர்கள் கூட இன்ஜினியர் மற்ற துறையில வல்லுநர்களாக இருந்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் ஜிம் எலியட் அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், நான் இந்த டாக்டர் தொழிலை செய்வதை காட்டிலும் அப்பா இந்தியன்ஸ் என்று சொல்லி அங்கே ஒரு மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு வெளியில வருவதே கிடையாது. அவர்கள் ஆண்டவரை பற்றி அறியாமல் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரியாக ஆடை அணிவதில்லை, நிர்வாணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் கூட பரலோக நாட்டில் வர வேண்டுமே, எனவே அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல நான் போகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். எல்லோரும் சொல்லுகிறார்கள், நீ ஒரு பைத்தியக்காரன், உன்னுடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொள்ளாதே என்று சொல்லுகிறார். இந்த ஜிம் எலியட்டுடைய வாழ்க்கையை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் உறுதியாக இருந்தார். நான் டாக்டராக இருந்து இந்த உலகத்தில் சாதிப்பதை காட்டிலும் தேவனுக்கு பிரியமாய் என் வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நான் நிச்சயமாய் அந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல செல்வேன் என்று சொன்னார். அப்பொழுது அவர் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், ஒரே ஒரு வாழ்க்கை எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையை நான் நிலையாக பெற்றுக்கொள்ள முடியாது. இது நிலையற்ற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை என்னிடத்திலிருந்து எடுக்கப்படும். எனவே இந்த வாழ்க்கையை நான் தக்க வைத்துக் கொள்வதா அல்லது நிலையான வாழ்க்கை, நித்தியமான வாழ்க்கை, அதற்காக இந்த வாழ்க்கையை நான் விட்டுக் கொடுப்போம், நான் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னார். நான் ஒன்றும் நிலையற்ற இந்த வாழ்க்கையை கொடுத்து விட்டு நிலையான வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் இதை கொடுக்கிறேன், எனவே நான் மடையன் அல்ல என்று அவர் சொன்னார். அதே போல இந்த வாழ்க்கை தேவன் நமக்கு தந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்கின்றோம்? இந்த வாழ்க்கையில நமக்கு எது விலையேற பெற்றதாக இருக்கிறது? நாம் எதையெல்லாம் விலை மதிப்பற்ற ஒன்றாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம்? நீங்கள் எதற்காக வாழ்கிறீர்கள் என்று சொன்னால், வாழ்க்கையில் எனக்கு நோக்கம் உண்டு, நான் இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அநேக மக்கள் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று அதே நோக்கத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு குடும்பம் முக்கியம் அல்ல, அல்லது மற்ற காரியங்கள் முக்கியம் அல்ல. என்னுடைய பெற்றோர் வயதானவர்களாக இருக்கிறார்களே, எனவே நான் இங்கு இருந்துதான் அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும், எனவே நான் இங்கு வேலை செய்கிறேன் என்று சொல்வதை காட்டிலும் என்னுடைய வாழ்க்கையில நான் முன்னேற வேண்டும், எனவே நான் திரைக்கடல் ஓடியும் திறமையும் தேடி என்று சொல்லப்படுவதை போல வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்க போகிறேன் என்று சொல்லி போகிறவர்கள் உண்டு. அப்பொழுதுதான் திருமணம் ஆகியிருக்கும். ஆனால் மனைவியோடு கூட சந்தோஷமாய் குடும்பத்தை வாழ, அதை விட நான் அங்கு சென்று சம்பாதிப்பது முக்கியம் என்று திருமணம் ஆன பிறகு மனைவியை விட்டு செல்கிறவர்கள் உண்டு. குழந்தை பிறந்திருக்கும், ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, இவர்களுக்காகத்தானே நான் போகிறேன் என்று வெளிநாட்டுக்கு பணம் சம்பாதிக்க போகிறவர்கள் உண்டு. அப்படி அவர்கள் செல்லும் போது திரும்பி வந்தால்
அவர்கள் மறுபடியும் அந்த குழந்தையின் மழலையை கேட்க முடியுமா? அது வளர்ந்து ஆளாகிவிடும் அல்லவா? தன் குழந்தையின் வளர்ச்சியை காண முடியாது, தன் மனைவியோடு குடும்பத்தை சந்தோஷமாய் நடத்த முடியாது, தன் பெற்றோரை பார்த்துக்கொள்ள முடியாது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் முக்கியம் அல்ல, நான் பணத்தை தேடி செல்கிறேன் என்று ஓடுகிறது. பணம் இருக்கும், ஆனால் அந்த பணத்தை வைத்து எங்கெங்கே சென்றால் நான் சந்தோஷமாய் இன்பமாய் இருக்க முடியும் என்று ஓடிக்கொண்டிருக்கின்ற மக்கள். ஆனால் இங்கே நாம் வாசித்த வேத பகுதியில காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர் சொல்லிவிட்டு அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால் 44வது வசனத்திலே பரலோக ராஜ்யம் என்று ஒன்றை அவர் சொல்லுகின்றார். அன்றையும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்து இருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாய் இருக்கிற. எனவே பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம். நாம் இங்கு வாழ்கின்ற அந்த ராஜ்யத்தை பற்றி அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தேவன் பேசுகின்றார். அவர் சொல்லுகின்றார், இந்த பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது என்று அதை ஒப்பிட்டு சொல்லுகின்றார். இந்த பரலோக ராஜ்யத்தை பொக்கிஷம் என்று அதற்கு ஒப்பிடுகின்றார். பொக்கிஷத்தை தேடி செல்லுகிறவர்கள் உண்டு, ஆனால் இங்கே பொக்கிஷம் நிலத்தில் இருக்கின்றது. அதை ஒரு மனிதன் பார்த்து விடுகிறான், அதை கண்டுகொள்ளுகின்றான். அந்த மனிதன் அதை பார்த்த உடனே என்ன செய்கின்றான்? அதை அப்படியே அந்த நிலத்திலே மூடி வைத்து விடுகிறான். வைத்து விட்டு அவன் சென்று என்ன செய்கிறானா, தனக்கு இருக்கிற வேற நிலம் அல்லது வேற வீடு அல்லது வேற எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் அவன் விற்று விடுகிறான். எனவே தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் அவன் விட்டுவிட்டு இந்த நிலம் எனக்கு வேண்டும் என்று அதை வாங்குகிறான். எனவே எல்லாவற்றை காட்டிலும் இந்த நிலம் எனக்கு வேண்டும் என்று அவன் வாங்குவதை பார்க்கின்றோம். எனவே இருக்கின்ற காரியங்கள், தனக்கு இருக்கிற சொத்து, தனக்கு இருக்கிற நிலங்கள், தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் அவன் இந்த நிலத்தை வாங்குவதற்காக அவன் விட்டு விட்டான். அதை விட்டுவிட அவன் ஆயத்தமாயிருந்தான். அதையெல்லாம் வைத்துக் கொண்டிருந்தால் இதை நான் பெற முடியாது, இதை நான் இழக்க விரும்பவில்லை, எனவே இதுதான் எனக்கு வேண்டும், இதுதான் பொக்கிஷம் என்று அந்த நிலத்தை அவன் வாங்கியிருந்தான், அந்த பொக்கிஷத்தை பெற்றுக் கொள்வதற்காக. எனவே இரண்டு வகையான காரியங்கள் அவனுக்கு இருக்கிறது. எனக்கு இருப்பது போதும், நான் இதில் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லவில்லை, இதெல்லாம் எதற்கு என்று சொல்லி அந்த பொக்கிஷத்துடைய அந்த விலை, அந்த மதிப்பை அவன் அறிந்திருந்தபடினால என்னடா இது, இதன் வாங்குவதற்காக எல்லாத்தையும் நான் விற்கிறோமா என்று சொல்லி வருத்தப்படாமல் சந்தோஷமாய் அதையெல்லாம் அவன் கொடுத்து விட்டு அந்த நிலத்தை வாங்கினான். இன்னொரு விதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் இதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பாய் இருக்கிறார்? அடுத்த வசனத்தை வாசிங்க. அங்கே ஒரு வியாபாரிக்கு அது ஒப்பாயிருக்கு, நல்ல முத்தை தேடுகிற வியாபாரி. அவன் முத்தை வைத்திருக்கிறான், முத்தை வியாபாரம் செய்கின்றான். ஆனால் அப்படி அவன் முத்தெல்லாம் வைத்துக் கொண்டு வியாபாரம் தான் செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு முத்தை அவன் பார்க்கின்றான். அவன் விலையுள்ள ஒரு முத்தை கண்டு என்று பார்க்கிறோம். எனவே அவன் எத்தனையோ முத்துக்களை வாங்குகின்றான், விற்கின்றான், அவனிடத்தில் முத்துக்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் விலை உயர்ந்த ஒரு முத்தை அவன் பார்க்கின்றான். பார்த்த உடனே அவன் என்ன செய்கிறான்? போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். எனவே எத்தனை முத்துக்கள் இருந்தாலும், எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும் அவையெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த ஒரு முத்து எனக்கு வேண்டும் என்று எல்லாவற்றையும் அவன் விற்று அந்த முத்தை பெற்றுக்கொண்டான். எனவே இரண்டு காரியங்களை அவர் சொல்லுகின்றார், எப்படி இருக்கிறது என்று சொல்லுவார்.
இந்த இரண்டு காரியங்களிலே பார்க்கும்போது தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்க்கை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், இதையெல்லாம் வைத்துக் கொண்டு பரலோக ராஜ்யத்தை நாம் இழந்து விடுவோம் என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையை வீணடித்து விட்டோம் என்றார். எனவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற சொற்ப கால வாழ்க்கையை வைத்து பரலோக ராஜ்யத்தை நாம் சம்பாதிக்க, அவருக்காக வாழ, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று விட்டுவிட, எது விலையேற பெற்றது என்பதை, எது நம்மை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு என்பதை நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால், மற்ற உலகத்தார் நாடி தேடுவதை போல இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காக வாழாமல் தேவனுக்காக வாழ எல்லாவற்றையும் நாம் விட்டுவிடுவோம். யார் இப்படி வாழ முடியும் என்று நாம் நினைக்கலாம். நல்ல ஒரு உதாரணமாக பவுலை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர் பிலிப்பியருக்கு எழுதுகின்ற நிருபத்தில் அவர் சொல்லுகின்ற காரியங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நாம் வாழ்ந்த வாழ்க்கை இயேசுவை அறிந்து கொள்வதற்கு முன்பாக நாம் வாழ்ந்த வாழ்க்கை வேறு. இயேசுவை அறிந்து கொள்வதற்கு முன்பாக நான் என்னுடைய பதவி எவ்வளவு பெரிதென்று நான் நினைத்திருந்தேன். இந்த உலகத்துல பதவி மாத்திரம் போதாது, நான் பெரிய படிப்பாளியாக வேண்டும் என்று சொல்லி கமாலியல் என்று சொல்லக்கூடிய தலை சிறந்த ஒரு இடத்துல நான் படித்தேன். அதை நான் பெருமையாக எண்ணினேன். எனக்கு இருந்த பதவி, படிப்பு மற்றும் பணம், மற்ற எல்லா காரியங்களும் பெருமையாக இருந்தது. எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை சந்திப்பதற்கு முன்பாக, என்றைக்கு நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் சந்தித்தேனோ, அல்லது எப்பொழுது தேவன் என்னை சந்தித்து என்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றினாரோ, அப்பொழுது எல்லாவற்றையும் நான் விட்டுவிட்டேன். அவர் சொல்லும் பொழுது மிக அழகாக சொல்லுகிறார், இதெல்லாம் எனக்கு லாபம் என்று. அதையெல்லாம் அவர் சம்பாதித்து, நான் லாபம் சம்பாதித்து விட்டேன் என்று எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டே வருகிறார். ஆனால் இப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார், நான் எதையெல்லாம் லாபம் என்று எண்ணினேனோ அதையெல்லாம் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன். அது மாத்திரமல்ல, எதையெல்லாம் நான் மேன்மை என்று எண்ணிக்கொண்டு இருந்தேனோ அதையெல்லாம் அவர் இப்பொழுது எப்படி எண்ணுகிறாரா, அதை குப்பை என்று சொல்லுகிறார். இவ்வளவு நாட்கள் நான் இந்த குப்பைகளைத்தான் சம்பாதித்து வைத்துக் கொண்டிருந்தேன். இதுதான் எனக்கு மேன்மை என்று எண்ணியிருந்தேன், இதுதான் எனக்கு சொத்து என்று எண்ணியிருந்தேன். இதற்காகவே என் வாழ்க்கையை நான் ஓடிக்கொண்டிருந்தேன். எப்படி பெரிய படிப்பாளியார் மாறுவது என்று சொல்லி நான் படித்துக் கொண்டிருந்தேன். எப்படி உயர்வை காண வேண்டும் என்று சொல்லி உயர்ந்த பதவிக்கு வந்தேன். அதிகாரத்தை அதிகமாக விரும்பினேன். மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதை அதிகமாக விரும்பினேன். இதெல்லாம் தான் எனக்கு வாழ்க்கையில கிடைத்த ஆசீர்வாதம், இதுதான் எனக்கு சொத்து என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் தேவனை அறிந்து கொண்டதோ இதெல்லாம் குப்பை, இதற்காகவா நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவர் விட்டுவிட்டு தேவனை அறிகின்ற மேன்மைக்காக, அவரை அறிகின்ற அந்த அறிவுக்காக இதையெல்லாம் நான் விட்டுவிட்டேன் என்று சொல்லுகிறேன். மற்றும் ஒரு மனிதனை பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். மோசேயுடைய வாழ்க்கையில யாருக்கும் கிடைக்காத ஒரு வாழ்க்கை மோசேக்கு கிடைத்தது. அவன் ஒரு அடிமை. அந்த காலத்தில் அவன் வாழ்வதற்கு எந்த ஒரு சான்ஸும் இல்லை. அடிமைகளாக இருந்த மக்கள் வலுவி பெருகிக் கொண்டே போகிறார்கள். எனவே அந்த அதிகாரத்தில் இருந்த அல்லது அந்த ராஜா, அடிமைகள் நம்மை விட பெருகிக் கொண்டு போகிறார்கள். பக்கத்து தேசத்திலிருந்து நம்மோடு கூட சண்டைக்கு வரும் பொழுது இந்த அடிமைகள் அவர்களோடு சேர்ந்து நம்மை எதிர்த்தால் நம் நிலைமை என்னவாகும்?
எனவே அதற்கு ஒரு திட்டத்தை திருத்தி சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொல்லி அங்கே ராஜா சொல்லுகின்றார். அடிமைகளுக்கு ஆண் பிள்ளை பிறந்தால் என்ன செய்ய வேண்டும்? அதை கொண்டு போட வேண்டும். அந்த பிரசவம் பார்க்கின்ற அந்த தாதிமார்கள் மற்றவர்களுக்கு ராஜா சொல்லுகிறார், நீங்க இந்த அடிமைகளுக்கு பிரசவம் பார்க்க போனா ஆண் பிள்ளை பிறந்தா என்ன செய்ய வேண்டும்? கொன்று போட வேண்டும். எங்கும் கதறுதல், எங்கும் கோலம். என் பிள்ளை ஆண் பிள்ளையாய் பிறந்து மறித்து போக அதை நான் கொடுக்க வேண்டியதாகிவிட்டது, நானே கொன்று போட இதற்காக நான் பெற்றெடுத்தேன் என்று எங்கும் ஒரே கோலம். அந்த சூழ்நிலையிலே தான் இந்த மோசே பிறக்கிறார். மோசேயை அவர்கள் கொன்று போவார்கள். ஆனால் அந்த பெற்றோர் இந்த குழந்தையை நாங்கள் எப்படி கொன்று போவோம் என்று தங்கள் வீட்டிலே அவர்கள் அதை மறைத்து வைத்து வளர்க்கின்றார்கள். எவ்வளவு நாள் மறைத்து வைக்க முடியும் குழந்தை? எவ்வளவு நாள் அவர்கள் மோசையை மறைத்து வைத்தார்கள்? எவ்வளவு நாள்? 3 மாதம். எனவே 3 மாதங்கள் அந்த குழந்தையை தங்கள் வீட்டிலே வைத்து இந்த குழந்தையை கண்டுபிடித்தால் நிச்சயமாக போர் வீரர்கள் அல்லது ராஜாவுடைய ஆட்கள் கண்டுபிடித்தால் இந்த குழந்தை நிச்சயமாக கொண்டு போட்டு விடுவார்கள், மறைத்து விடும். எனவே இந்த குழந்தையோடு நான் இந்த ஒரு நாளை வாழ்ந்து விட்டேன், என் குழந்தையை நான் பார்க்கின்றேன், நாளைக்கு இந்த குழந்தை என்னோடு இருக்குமா என்று அந்த பெற்றோர் எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு நாளாக இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்பொழுது முடிய போகிறது என்று தெரியவில்லையே என்று சொல்லி, ஒருவேளை இந்த பிள்ளையை நாங்கள் மறைத்து வைத்ததுனால எங்களுக்கும் மரண தண்டனை கிடைக்குமோ என்று நாங்கள் உயிருக்காகவும் அவர்கள் பயந்து, அல்லது இந்த குழந்தை செத்து நாங்கள் உயிரோடு இருப்பதனால் எங்களுக்கு என்ன அந்த வாழ்க்கையில சுகம்? இந்த குழந்தை இருக்கும் வரைக்கும் நாங்களும் உயிரோடு இருப்போம். ஒருவேளை கண்டுபிடித்தால் குழந்தை செத்தாலும் நாங்களும் சாக ஆயிருக்கும் என்று ஒருவேளை அவர்கள் மறைத்து வைத்திருக்கலாம். எனவே இப்படி அவர்கள் மறைத்து வைத்துக் கொண்டு இருக்கும் பொழுது, சரி வேண்டாம், இந்த குழந்தையை நாம் தண்ணீரிலே நதியிலே விட்டுவிடலாம், ஒருவேளை இந்த குழந்தை பிழைத்துக் கொள்ளும், அல்லது ஆற்றோடு அழைத்து செல்லப்பட்டு யாராவது இந்த குழந்தையை எடுத்து வளர்ப்பார்கள், அல்லது இந்த குழந்தை எங்கு சென்று சேரும் என்று தெரியாது. எனவே ஒரு தொட்டிலை அவர்கள் ஆயத்தப்படுத்தி அதற்குள் தண்ணீர் புகாதபடிக்கு அதை உள்ளும் புறமாக பூசி அந்த குழந்தையை அதற்கு உள்ளாக வைத்து அந்த குழந்தையை அவர்கள் நதியிலே நாணல்கள் உயர வளர்ந்திருக்கிற அந்த புல், அந்த நாணல்கள் மத்தியில் கொண்டு போய் வைத்து விடுகிறார்கள். இந்த குழந்தை அழைத்து செல்லப்படுமா, அல்லது இந்த இடத்துல இந்த குழந்தையை வைத்திருக்கும் பொழுது யாராவது பார்த்து எடுத்து வளர்க்க மாட்டார்களா? அல்லது ஒருவேளை மற்றவர்கள் அந்த ராஜாவினுடைய ஆட்கள் வந்து பார்த்தால் அந்த குழந்தை மறைத்து விடுமே, இந்த குழந்தைக்கு என்ன ஆகுமோ என்று சொல்லி அதை பார்ப்பதற்காக அந்த குழந்தையினுடைய தாயினுடைய சகோதரி அங்கே தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த குழந்தையை முதலாவது பார்க்கும்படிக்காக யாருக்கு அந்த சாக்கியம் இருந்தது என்று சொன்னால், ராஜாவுடைய மகளுக்கு. அவள் குளிப்பதற்காக தன்னுடைய தோழிகளோடு கூட அந்த ஆற்றில அவள் குளிப்பதற்காக வரும்போது ஏதோ ஒரு பெட்டி தெரிகிறது என்று சொல்லி அதை பார்க்கும் பொழுது அதற்குள்ளாக ஒரு அடிமையின் குழந்தை பார்த்தவுடனே தெரிகிறது. எனவே அவர்கள் நினைத்திருந்தால் யாரோ ஒருத்தர் மறைச்சு வச்சிருக்கிறாங்க பார்த்தியா குழந்தைய, அதனால அந்த வீரர்களை கூப்பிட்டு அந்த குழந்தைய கொடு, அவன் கொன்று போடட்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் அவனுடைய உள்ளத்துல ஒரு ஆவல், இந்த குழந்தையை நான் எடுத்துக்கொள்ளப் போகிறேன், என் குழந்தையாக, இது எனக்கு கிடைத்த ஒரு குழந்தை, எனவே நாம் இதை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அந்த பெண்ணுடைய உள்ளத்தில் ஒரு ஆவல். அதை குழந்தையை எடுத்து அவள்
அதை வளர்ப்பதற்காக விருப்பத்தோடு இருப்பதை அறிந்து கொண்ட அந்த குழந்தையினுடைய தாயினுடைய சகோதரி ஓடி வந்து சொல்லுங்கள், இந்த குழந்தையை யார் எனக்காக வளர்த்து கொடுப்பார் என்று சொல்லும்போது, யார் பால் கொடுக்க முடியும் என்று சொல்லும்போது, நான் போய் அந்த அடிமைகள்ல யாராவது ஒரு பெண்ணை அழைத்து வருகிறேன். ஏனென்றால் எத்தனையோ பிள்ளைகள் மாறித்து போனார்கள், தாய்மார்கள் எத்தனையோ பேர் அங்கே இருக்கிறார்கள். யாராவது ஒரு பெண்ணை நான் அழைத்து வருகிறேன், அவர்கள் இந்த குழந்தைக்கு பாலூட்டி உமக்கு வளர்த்து கொடுப்பார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். போய் கூட்டிக் கொண்டு வா என்று சொன்னார். அந்த மோசையினுடைய அந்த குழந்தையுடைய அந்த நாயை கூட்டிக் கொண்டு வருகிறார். எனவே அரண்மனையில வளர்க்கப்படுகின்ற குழந்தை அது மதிப்பு வைக்கப்படும். ஆனால் தேவனுடைய கிருபையினால அரண்மனையில அவன் வளர்க்கிறான். அப்படி அரண்மனையில வளர்ந்து அந்த அரண்மனையில உள்ள சந்தோஷத்துல அவன் நல்ல முறையில வளர்ந்து வரும்போது அங்கே அவனுக்கு எல்லா விதமான காரியங்களையும் படித்து கொடுக்கிறார்கள். அவனுக்கு அந்த சண்டை பயிற்சி, பேசுவது, மற்றது எல்லா கலைகளும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அடுத்தது அவன் தான் ஒருவரை ராஜாவாக வந்திருக்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்கிறான். நான் இந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல, என் தேசத்தில் இருக்கின்ற அடிமைகளில யாரோ ஒருவருடைய பிள்ளைதான் நான் என்று அவன் அறிந்து கொள்கிறான். எத்தனையோ பேர் என்னோடு கூட பிறந்தவர்கள் எல்லாம் மடிந்து போனார்கள். ஆனால் எனக்கு இந்த வாழ்க்கையை தேவன் தந்தார். இது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. அடிமையாய் வாழ்வதை விட அரசுல அந்த அரண்மனையில ஒரு ராஜகுமாரனாக நான் வாழ்கிறேன் என்று அவன் எழுதியிருக்கிறான். ஆனால் அப்படி அல்ல. அவன் வெளியில வரும்போது 2 பேர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எகிப்தியர்கள். அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே மோசே கேட்கிறார், ஏன் நீங்க சண்டை போடுறீங்கன்னு சொல்லும் பொழுது, அநியாயமா சண்டை போடுறவன் அவனுடைய வார்த்தையை கேட்கல, நீயாக இதை கேட்பதற்கு சொல்லி அவன் அதிகமாக சண்டையிடும் பொழுது இவர் என்ன செய்யறாரு, அவன் ஏமாடி அவனை நீ அடித்து விடலாம், ஆனால் நாம் சொன்னாலும் கேட்கவில்லை என்று சொல்லி அவர் எல்லாவற்றிலும் கற்று தேர்ந்தவர். அவனை எப்படி கொண்டான்னு தெரியல, அவனை கொன்று மண்டை போட்டவர் உதவி விட்டார். அதே போல மற்றொரு நாளில மோசே அங்கே வரும்பொழுது எபிரேயர்கள், அதாவது அடிமைகள், தன்னுடைய ஜனத்திலே உள்ள 2 பேரு சண்டை போட்டு இருக்கிறாங்க. அப்போ மோசே சொல்றாருப்பா, நீங்கெல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள், நீங்கள் சகோதரர்கள். நீங்க எகிப்தியர்கிட்ட சண்டை போட்டாலும் பரவாயில்ல, ஆனா சகோதரர்கள் ஒற்றுமையாய் நீங்கள் இல்லாமல் உங்களுக்குள்ள ஏன் சண்டை போடுகிறீர்கள் என்று கேட்கிறார். உடனே அங்க சண்டை போட்டவன் அவன் என்ன சொல்றான், நீ யாரு எங்களை வந்து கேட்கிறது, உன்னை யார் எங்களுக்கு அதிகாரியா வச்சது என்று கேள்வி கேட்டு அவன் சண்டை போட்டான். அது மாத்திரம் இல்லாம அவர் என்ன சொல்றான், எனக்கு தெரியும் அந்த எகிப்தியர்கள் சண்டை போட்ட போது நீ என்ன பண்ண, ஒருத்தனை கொண்டு புதைச்சிட்டு அது மாதிரி என்னையும் செய்யலாம் நினைக்கிறியா அப்படின்னு சொல்றான். உடனே மோசேக்கு அதிர்ச்சி, யாருக்கும் தெரியாது என்று நான் நினைத்தேன், ஆனால் நான் செய்த காரியம் தெரிந்து விட்டது. ஒரு எகிப்தியனை நான் கொண்டு போட்டேன் என்று சொன்னால் அரண்மனையில் இருக்கிற ராஜா எதற்காக என் ஜனத்துல எகிப்தியனை இவன் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி என்னை அவன் என்ன செய்வான் என்று சொல்லி தேசத்தை விட்டு அவன் ஓடி விடுகிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் நிறைவேற தேவன் அழைக்கும் பொழுது அவன் தன்னை அதற்கென்று அர்ப்பணிக்கணும். எனவே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அநித்தியமான இந்த உலக சந்தோஷத்தை அனுபவிப்பதை காட்டிலும் கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட ஆடுகளை அனுபவிப்பதை மோசே தெரிந்து கொண்டார். எனவே அவனுடைய வாழ்க்கை
தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை யார் பயன்படுத்துகிறார்? தேவன் நம்மை பயன்படுத்துகிறாரா? அல்லது இந்த உலகத்தில் சந்தோஷமாய் நீ வாழு என்று சொல்லி சாத்தான் நம்மை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். அநித்தியமான காரியங்களுக்காக, உலக பொருளுக்காக, உலகத்தினுடைய சொத்து சுதந்திரத்துக்காக நாம் வாழ்நாட்களை செலவிட்டுக் கொண்டிருக்கிறோமா? வேதத்திற்கு இடமில்லை. 8 மணி நேரம் கண் எரிச்சல் என்று சொன்னாலும் கம்ப்யூட்டரை பார்த்து வேலை செய்து அதை 12 மணி நேரம் ஆக்கினாலும், பகல்ல வேலை செய்ய சொன்னாலும் செய்வேன், இரவுல வேலை செய்ய சொன்னாலும் செய்வேன், கம்பெனியில வந்து வேலை செய்ய சொன்னாலும் செய்வேன், வீட்டிலேயே வேலை செய்ய சொன்னாலும் செய்வேன். பிரேக் எல்லாம் எடுக்கக்கூடாது, என்ன சொன்னாலும் செய்வேன். ஏனென்றால் ஆனால் அதை வாசிக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு 10 நிமிடம் அல்லது 1/2 மணி நேரம் ஆண்டவரை என்னோடு பேசும் வேதத்தை வாசிக்கிறோமா? தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களில் மற்றவர்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இந்த வேத அறிவை பயன்படுத்துகின்றேனா? அல்லது தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக நான் என் நேரத்தை செலவிடுகின்றேனா? ஜெபிப்பதற்கு ஆட்கள் இல்லை. எனக்கு ஜெபிக்க இதோ நான் வருகிறேன் என்று ஜெப கூட்டத்திற்கு நான் வருகின்றோமா? சுயமாக நான் ஜெபிப்பது இல்லை, கூடி ஜெபிப்பது இல்லை, குடும்பமாய் ஜெபிப்பது இல்லை. நமக்கு தேவன் தந்த பொறுப்புகளை எல்லாம் வேண்டாம் என்று விட்டு தாயை கவனிக்க நேரமில்லை, தகப்பனை கவனிக்க நேரமில்லை, அவர்களோடு பேசுவதற்கு கூட நேரம். பெற்றோர் அழைத்தாலும் சும்மா இருக்க அப்படின்னு சொல்லுவோம். பிள்ளைகள் பெற்றோரிடத்துல எதிர்பார்க்கின்ற காரியம் என்ன? கடந்த பைபிள் ஸ்டடியில நான் பகிர்ந்துள்ள காரியம், ஒரு சிறு பையன் தன்னுடைய தகப்பனார் அவனுக்கு நிறைய விளையாட்டு பொருட்களை வாங்கி கொடுத்து கொண்டிருந்தார். அவன் அதையெல்லாம் வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார். ஒரு ட்ரெயின் வச்சு விளையாடுறான். அவங்க அப்பா வராது, டேடி வாங்க விளையாடலாம் என்று சொல்லிவிட்டார். இல்ல நான் வர முடியாது, நீ விளையாடு என்று சொல்கிறார். இல்ல டேடி, நான் எப்பவும் தனியா தான் விளையாடிட்டு இருக்கிறேன், வாங்க டேடி கொஞ்ச நேரம் விளையாடுங்க என்னோட அப்படின்னு சொல்லி சொல்றார். அவங்க அப்பா சொல்றாரு, டேடி உன் கூட வந்து விளையாடுனா உனக்கு இந்த ட்ரெயின் எல்லாம் கிடைக்காது. டேடி வேலைக்கு போய் சம்பாதிச்சாதான் உனக்கு நீ கேட்கிற டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க முடியும். அதனால என்னை கூப்பிடாத, நீ விளையாடு, நான் போறேன் என்று சொல்லு. இல்ல டாடி, நீங்க தான் என்னோட விளையாடணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் கேட்கிறார், இந்த ட்ரெயின் வேணுமா வேண்டாம்? கொஞ்ச நேரம் அந்த பையன் யோசிக்கும். டேடி, இந்த ட்ரெயின் மாத்திரம் இல்லை, நீங்க வாங்கி கொடுத்த எல்லா விளையாட்டுகளையும் நான் கொடுத்துறேன், இது வேண்டாம் டேடி, நீங்க தான் எனக்கு சொல்லணும். நாம் நம்முடைய பிள்ளைகளோடு நேரத்தை செலவிடுகிறோமா? பிள்ளைகள் பேசுவதை நாம் கேட்கின்றோமா? பிள்ளைகளோடு நாம் வேத வசனங்களை நாம் சொல்லிக் கொடுக்கின்றோமா? பிள்ளைகளோடு நாம் சேர்ந்து பாடி தேவனை துதிக்கின்றோமா? என் நேரம் உனக்கு கிடைத்தால் உனக்கு வேண்டியதை சம்பாதிக்கத்தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். எது முக்கியம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை நாம் கொடுக்காமல் உலக பிரகாரமாக உனக்காக தான் சம்பாதிச்சேன், வீடை கட்டிட்டேன், உனக்கு தான் காரு, உனக்கு தான் பட்டடா, உனக்கு தான் நல்ல வாழ்க்கை, உனக்கு தான் இத்தனை சவரனாக, இதுக்காக தான் ஓடி ஓடி உழைக்கிறேன், இதையெல்லாம் அவர்கள் பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யம் செல்ல முடியுமா? தேவன் நம்முடைய பிள்ளைகளை நாம் பரலோக ராஜ்யம் கொண்டு வருவதற்காக நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நேரத்தை செலவிட்டு ஆண்டவரை தேடுகின்ற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா?
வாழ்க்கை உனக்கு இருக்கிறது. பரலோக ராட்சியம் இருக்கிறது. உலகத்திற்காய் வாழப் போகிறாய், பரலோக ராட்சியத்திற்காக வாழப் போகிறாய். உன் வாழ்க்கை பாவ இன்பங்களுக்காக இந்த உலகத்திற்காகவே வாழப் போகிறாயா, அல்லது இந்த உலக வாழ்க்கையில நான் வாழ்வது பரலோக ராட்சியம் செல்வதற்காக? எனவே இந்த வாழ்க்கையை நான் தேவனுக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். அவர் நித்திய ஜீவனை எனக்கு கொடுப்பார். எனவே எதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? ஆண்டவருக்காக வாழ அர்ப்பணித்து அவருக்காய் வாழ்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். தேவன் நம்மையே நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறாரே, அவருக்கு நாம் எதை ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு நாம் கொடுத்திருக்கிறோமா? ஆண்டவரே, நீர் என்னை பயன்படுத்தும், நான் உம்முடைய சித்தம் செய்ய, உம்முடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நாம் சொல்லுகின்றோமா? ஆண்டவருடைய ஊழியம், அந்த பரலோக ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நம்முடைய பங்கு என்ன? எந்த விதத்தில் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நான் செய்வேன், அதற்காக எனக்கு என்ன இழப்பு வந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படுவேன். எதையெல்லாம் நான் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் குப்பை, அதெல்லாம் தூசி, அதெல்லாம் நஷ்டம் என்று நான் விட்டுக் கொள்கிறேன் என்று சொன்ன பவுலை போல நாம் வாழ நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா? எதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? 2 காரியங்களை சொல்லுகிறேன், நீங்க செலக்ட் பண்ணிக்க. இந்த உலகத்தில் நாம் வைத்திருப்பது ஒன்றையும் பரலோக ராஜ்யம் எடுத்து செல்ல முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எதை நாம் செய்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு பரலோக ராஜ்யத்தில் வரும். எனவே தேவன் நம்மை பதியாக ஒப்புக் கொடுத்து நம்மை அவருடைய பிள்ளையாக அவர் மாற்றியிருக்கிறார். நம் பாவங்களை மன்னிப்பதற்காக, நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்பதற்காக அவர் பரலோக ராஜ்யத்திலே இருந்து இவர்கள் பாவங்களை மன்னித்து விட்டேன் என்று சொல்லுவது நமக்கு ஒரு மனிதனாய் இந்த உலகத்தில் எத்தனை ஆறுகளை அவர் சகித்தார், எத்தனை கேவலமான காரியங்களை அவர் நமக்காக சகித்தார். கண்ணத்தில் அரைத்தார், காலில் துப்பினார், தகப்பன் பேர் தெரியாதவன் என்று சொல்லி நிகழ்ந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக சிலுவையில் அறைந்தார். சந்தோஷமாக ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரே, இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீக்குமானால் நீக்கும் என்று 3 முறை ஜெபித்தார். அவர் அந்த தோட்டத்திலே ஜெபிக்கும் பொழுது அவர் வேதனை நிறைந்து ஜெபித்தபடியால வேர்த்து கொட்டும் பொழுது அந்த வேர்வை வெறும் தண்ணீராய் வேர்வையாய் அல்ல, ரத்தமாய் சொட்டினது என்று சொன்னார். எத்தனை வேதனையோடு கூட அவர் ஜெபித்தார். உங்களுக்காக அந்த ஆக்கினையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நாம் பாவத்திற்கான பரிகாரத்தை செய்து கொடுத்து நரகத்திலே சென்று அழித்து விட வேண்டிய நாம் வேண்டாம், உனக்காக நான் மாறிப்பேன், உன் பாவங்களை போக்கி நீ நரகத்திற்கு செல்ல வேண்டாம், பரலோக ராஜ்யம் வர வேண்டும், நீ எனக்கு சொந்தமா என்று ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். ஆண்டவர், நான் உன்னுடைய பிள்ளை, உனக்காக வாழ்வேன், உன் சத்தத்தை கேட்டு உன் பாதையிலே நடப்பேன் என்று நம்மை அர்ப்பணித்து வாழ்கிறோம். அல்லது அது வேண்டாம் என்று சொல்லி உலகத்தின் காரியங்களிலே வாழ முடியும். ஒரு முறை ஒரு பையன் தனக்கு விளையாட்டுப் பொருள் வேண்டும் என்று பிரயாசப்பட்டான். ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனால் வேஸ்டாக இருந்த பொருட்களை எல்லாம் எடுத்து அதை அவன் அழகாக வடிவமைத்து ஒரு படகை செய்தான். அழகான ஒரு போட் எனக்கு கிடைத்து விட்டது என்று விளையாடுவதற்காக நீர்நிலைகளுக்கு எடுத்துச் சென்றார். அதில் விட்டு என் படகு எவ்வளவு அழகாய் போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லி கல்லை போடுவான். இங்கிருந்து அங்கு போகும், இங்கு போகும், அப்படி அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் அவன் கல்லை போடும்பொழுது அந்த படகு அவனை விட்டு தூரம் போய்விட்டது. தண்ணீர் ஆழமாய் இருக்கிறது, இருட்டு வந்துவிட்டது. எங்கே என் படகு என்று அவன் பார்க்க முடியவில்லை. அடுத்த நாள் என் படகு எங்கே என்று அந்த இடத்துல ஓடி வந்து அங்கு விட்டுமாய் பார்க்கிறான். எங்குமே இல்லை. என் படகை நான் இழந்து விட்டேன், போட் எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி வருத்தமாய் அவன் இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் கடை தெருவில்
அங்கே இருக்கிறது. ஓ, இது என்னுடைய இது என்னுடைய படகு என்று கிட்ட போய் பார்த்துதான் அது அவன் செய்த படகுதான். உடனடியாக உள்ளே ஓடி சென்று அந்த ஓனர் எடுத்தார், படகு எனக்கு வரணும். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அதற்கு நீ கொடுக்க வேண்டிய பணம் இவ்வளவு என்று சொல்லுகிறார். இல்லை இல்லை, அது எனக்கு சொந்தமானது, நான் தான் அந்த படகை செய்தேன். எப்படி நீ சொல்லுகிறாய் என்று சொன்னார். அதை அவன் செய்து எப்படி செய்தான், அதில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை அவன் சொன்னான். எல்லாம் சரிதான், ஆனால் இது இப்பொழுது எனக்கு சொந்தம். எனவே நீ பணம் கொடுத்தால் நான் படகை கொடுப்பேன், இல்லை என்றால் ஓடிப்போ என்று சொல்லுவேன். எனக்கு என் பணம் நான் போக மாட்டேன், படகை தாருங்கள். காசு கொடுத்தால் தான் கொடுப்பேன் என்று சரி, காசை நான் கொடுக்கிறேன், அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது, சரி அப்ப நீ என் கடையில வேலை செய், இதெல்லாம் சுத்தம் செய்ய, அதெல்லாம் பண்ணி நீ வேலை செய்தால் உனக்கு நான் கூலி கொடுப்பேன் என்று சொல்கிறேன். என் படகு எனக்கு வேண்டும், நான் எந்த வேலையும் செய்வேன் என்று வேலை செய்ய ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் இந்த அவனுடைய கூலி, இந்த அவனுடைய கூலி என்று அவர் கொடுக்கின்றார். அவன் அதை சேர்த்து வைத்து 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 அந்த கடைக்காரர் என்ன விலை என்று அந்த படகுக்கு சொன்னாரோ அந்த பணம் கிடைக்கும். ஐயா, இந்தாங்க, நீங்க கேட்க பணம், என் படகை எனக்கு தாங்கள் இருப்பாங்க. அதை வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு வரும்போது அந்த படகை பார்த்து சொன்ன, நீ எனக்கு 2 முறை சொந்தம். என் படகை நான் தான் என்ன செஞ்சேன், எனக்கு சொந்தம் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ போய்விட்டாய். இப்ப நான் மறுபடியும் காசு கொடுத்து உன்னை எனக்கு சொந்தமாக்கிக் கொண்டேன் அப்படின்னு சந்தோஷமாக. அதே போல ஆண்டவர் நம்மை மீட்பதற்காக அவர் கிரயம் கொடுத்தார், அவர் விலை கொடுத்திருக்கிறார். நம்முடைய சொந்த ரத்தத்தை கிரயமாய் செலுத்தி நம்மை அவருக்கென்று அவர் மீட்டெடுத்தாங்க. அவருக்காக வாழ்கிறோமா, அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் வாழ்கிறோமா, அவருக்கு பிடித்தமான விதத்தில் நாம் வாழ்கிறோமா? இந்த வாழ்க்கை யாருக்கு சொந்தமாக ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்து வாழ்வோம் என்று சொன்னார். பரலோக ராஜ்யத்தை, விலை மதிப்பற்ற அந்த ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொண்டோம், அதற்காக நாம் வாழ்கிறோம். இல்லை என்று சொன்னார், அதனுடைய விலை மதிப்பை அறியாதவர்களுக்கு உலகத்தினுடைய ஆசை என்பதற்காக வாழ்வோம் என்று சொன்னார். அது நிலைத்திருந்தார். எனவே இன்றைக்கு நாம் தீர்மானம் செய்வோம், ஆண்டவரே, எத்தனை வருடங்களை நான் வீணாக்கி விட்டேன், என் நாட்கள் வீணாக கடந்து போய்விட்டது, இனி நான் அப்படி வாழ வேண்டும். என் நோக்கம் எல்லாம் ஆண்டவருக்காய் வாழ வேண்டும், ஆண்டவருடைய ராஜ்யம் கட்ட வேண்டும், என் குடும்பத்தை கர்த்தருக்கு உகந்த விதத்தில் நான் வழி நடத்த வேண்டும், என்னுடைய தாவல்களை திறமைகளை ஆண்டவருக்காகத்தான் நான் செலவிடுவேன் என்று தீர்மானம் எடுத்து ஆண்டவருக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம் என்றால் தேவன் நம்மை பயன்படுத்தும். அப்படி நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னார். 3வது ஆண்டவர் சொல்லுகிறார், 2 காரியங்களை சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது? பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது? முத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. 3வது பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறார்? வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. நம்ம செலக்ட் பண்ணது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ வலை, அந்த வலையை என்ன பண்ணுவாங்க, அந்த கடல்ல வீசுவாங்க. அந்த வலையில என்ன இருக்கும்? எல்லாருக்கும் மீன் இருக்கும், அதுக்கப்புறம் நண்டு இருக்கும், அதுல என்னென்ன இருக்கோ அதுல எல்லாமே இருக்கும். வலையை பிடிச்சி இழுப்பாங்க. இழுத்து என்ன பண்ணுவாங்க, அங்க இருந்தால அவங்க கோரிக்கை எடுப்பாங்க. கோரிக்கை எடுத்துட்டு மற்றதெல்லாம் தூக்கி வீசிடுவாங்க, வேண்டாம் இது என்று வீசிடுவாங்க. எனவே தனக்கு சொந்தமானதை அவர்கள் பிரித்து எடுப்பதை போல எடுப்பார்கள். ஆனா பிரித்து எடுக்காத அந்த காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை யாராவது ஒரு சத்தமா வாசிங்க.
இந்த 3 ஒப்பா இருக்குது. கடவுள் சாப்பிடுது அப்படின்னு கேட்கிறார். சில பேர் தலையாடுறீங்க. அறிந்து கொண்டீர்களா, புரிந்து கொண்டீர்களான்னு ஆண்டவர் கேட்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவுள் சொன்னார். நீங்க எல்லாரும் காது கேட்கணும். காதுல கேட்டாலும் புரியல நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவர் கேட்கிறார், புரிஞ்சுதான் நான் சொன்னது? புரிஞ்சு. என்ன புரிஞ்சுது? இந்த வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காம நாம வாழ்ந்தா நம்ம போய் சேர வேண்டிய இடம் அக்கினி கடல். புரிஞ்சுதா? அப்ப இன்னும் புரியலையா? இந்த உலகத்தில் நாம் சந்தோஷமாய் வாழலாம் என்று நினைக்கும் போது நிச்சயமா ஒரு நாள்ல நம்ம இந்த நினைப்போம். யாருமே வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியும். எனக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை. பணக்காரன், அப்புறம் லாசு. பணக்காரன் வந்து ரத்தாம்பரம் உடை அணிந்து அவர் சம்பளமா சாப்பிட்டு அவர் ஜாலியா இருந்தார். ஆனா அங்க வாசல்ல லாசு ஒரு ஏழை, அவன் ஒரு கருத்து. அவன் என்ன நினைச்சான், இவர் இவ்வளவு வசதியா இருக்கிறாரு, சாப்பிடுறாரு, மிச்சம் மீதி நம்மளுக்கு போடுவாங்க அப்படின்னு நினைச்சா அவனை பத்தி இவர் கவலைப்படுறதே இல்லை. எனவே அப்படி அவர்கள் வாழ்கின்ற பொழுது அந்த கருத்துக்கு நாய் தான் சொன்னேன். அது வந்து அவன் பருவெல்லாம் நடக்கும். ஒருவேளை அவனுக்கு போட்ட சாப்பாட்டுல ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா அவன் அந்த நாய்க்கு கொடுத்துருப்பான் பொழுது, இல்லாட்டி அவன் கூட இருக்காது வேண்டாரு. எனவே இவன் வாழ்ந்த நாட்கள் முடிகிறது. சந்தோஷமா உடை உடுத்து சாப்பிட்டு ஜாலியா இருந்த அவருடைய வாழ்க்கையை முடியுது. இவனை ஆபிரகாம் மாடியில கொண்டு போய் இந்த லாசரு வாங்க விடுறாங்க. இவர் இங்க சந்தோஷமா வாழ்ந்து எங்க இருக்கிறாரு? அக்கினி கடலில அங்க இருக்கிறார். அங்க இருக்கும்போது இவர் எங்க பார்க்கிறாரு? அப்பதான் அந்த லாசரு பார்க்கிறாரு. யாரா இது பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு. அங்க தான் வீட்டுக்கு முன்னாடி இருந்தப்போ அவனை ஒண்ணுமே கண்டுக்கவே இல்லை. கேட்டாண்ட இருக்கணும். இப்ப பார்க்கறான், அவன் இருக்கிற இடமே வேற. இப்ப அங்க ஆபிரகாம் மாடியில் அவன் இருக்கிறான். நான் இங்க வேதனைப்படுகிறேன்னு சொல்லிட்டு, சரி யார் நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உதவி செய்யணும்னு அங்க கேட்கும்போது அவர் சொன்னாரு, இல்லப்பா முடியாது, இப்பதான் உன் ஜபத்தை நான் கேட்க முடியாது. நீ இருந்த காலங்கள் முடிந்து விட்டது, இப்போ உனக்கு நியமிக்கப்பட்டதாக தான் சொன்னேன். சரி நான் இங்கே இருக்கிறேன். ஆனா அந்த லாசரு கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட். ஒன்றும் பெருசா இல்ல, கொஞ்சம் தண்ணி ஒரு விரல்ல நினைச்சு என் நாக்க கொஞ்சம் புதிய பண்ணா போதும். ஆண்டவர் சொல்றாரு, அங்க நீங்க வர முடியாது, இங்க இருந்தாங்க போக முடியாது, ரிக்வெஸ்ட் ஆகும். அந்த நேரத்துல இவனுக்கு சரி நம்ம தான் இங்க அக்கினி கடல்ல வந்து விழுந்துட்டோம். இவனுக்கு யார் ஞாபகம் வருது? தன்னுடைய சகோதரர்கள். எனவே இவர் அக்கினி கடல்ல தள்ளப்பட்ட பிறகு சகோதரர் ஞாபகம் வருது. முன்னேறி போறதான பின்னேறு இல்ல. அது மாதிரி என்ன மாதிரியே வாழ்ந்து இருக்கிறாங்க எங்க தம்பிங்க சகோதரர்கள். அவங்களும் நிச்சயமா என்ன செய்வாங்க? இங்க வருவாங்க. நான் தான் இப்படி வேலை பண்ணணும், அவங்களும் இங்க வரணும், அதனால வரக்கூடாது. அதனால அவங்களாவது மனம் திரும்பணும், அவங்களாவது ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு உதவி செய்யலாம் பரவாயில்ல அனுப்பக்கூடாது. ஆனா அந்த லாசருவை இங்க அனுப்பாதீங்க, நீங்க வர முடியாதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா திரும்பவும் எங்க அனுப்பணும்? அவன் வாழ்ந்த அந்த பூமிக்கு இன்னொரு அவன் அனுப்பி. எதுக்குன்னு சொன்னா, அவர் மறித்தவர் இப்போ உயிரோடு எழுந்து போய் அவங்களுடைய சகோதரர்கள் கிட்ட சொன்னார்னா அவங்க நம்புவாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம் சொல்றாரு, இல்லப்பா ஏற்கனவே அவங்க ஊழியக்காரர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் சொல்லியும் கேட்கலன்னா இவன் உயிரோடு எழுந்து போய் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எனவே நாம் இருக்க போகிற இடம் எது? அங்க நம்ம சகோதரர்கள் வருவாங்களா? பரலோக ராஜ்யத்துக்கு வந்தா சந்தோஷம்.
தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன? நீ உன் குடும்பத்தில் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உன்னுடைய குடும்பத்தாரை உன் மூலமாக நான் மீட்டெடுக்க வேண்டும். நீ அந்த குடும்பத்தில் இல்லைன்னு சொன்னா குடும்பமே அங்கே நரகத்தில் தள்ளப்படும். உன்னை நான் தெரிந்து கொண்டது உன் குடும்பம் நரகத்தில் தள்ளப்படக்கூடாது. கொஞ்சம் கண்ணீரோடு உன்னுடைய குடும்பத்துக்காக ஜெபிப்பாய். கொஞ்சம் அவர்களோடு கூட வேத வசனங்களை நீ வாசிப்பாய். கொஞ்சம் உனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தருடைய பாதையிலே நடத்துவாய். ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பை உறுதிப்படுத்தி புரிகிறதா உங்களுக்கு கேட்டபோது ஆமாண்டவரை புரிகிறோம் என்று சொன்னதை ஆமாண்டவரை இன்றைக்கு என்னோடு பேசுகிற தேவனை உமக்கு நன்றி. பாவமான வாழ்க்கைக்கு திரும்பக்கூடாது. இனி உமக்காக வாழ நீ என்ன சொல்கிறதோ அதை நாம் செய்ய நீதான் என்னை வரப்படுத்த வேண்டும். உமக்கு பிரியமான பிள்ளையாய் வாழ்ந்து நான் என் வீட்டாலும் 11 ஆண்டுகளில் வரப்போம். அதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்வோம். கண்களை பரிசுத்தே பரலோகத்திலே இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக தேவரே எங்களோடு தெய்வம் நீ பேசுகிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. மற்றும் ஒரு வாய்ப்பை மற்றும் ஒரு தருணத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர்கள். இந்த வாழ்க்கையை நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்க நீங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். உலகத்தில் மனிதர்கள் சொல்வதை போல அல்ல, என் தேவன் சொல்வதை போல நான் வாழ வேண்டும். உலக வாழ்க்கை நித்தியமானதல்ல, ஆனால் நித்தியத்திற்கு தேவன் என்னை அழைத்திருக்கிறார். எனவே இந்த வாழ்க்கையில தேவனுக்கு நான் ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த பொக்கிஷத்தை நான் பெற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் நான் இழந்தால் அந்த முத்தை விளையேற்ற முத்தை நான் பெற்றுக்கொண்டு அதே போல என் ஆண்டவருக்காக நான் வாழ அந்த நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள இலவசமாய் தேவன் தருகிற ரட்சிப்பை பெற்று புது வாழ்வு வாழ படகுகள் எல்லாம் ஒழுங்கு போய் நான் புதிய மனிதன் என்று சொல்லுவேன். தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளும் பூம்பிள்ளைக்காக மாற யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவருமே கரம் பிடித்து வழிநடத்த நாங்கள் சொல்லிக்கிறோம். நாங்கள் உண்மை பிள்ளைகள், உமக்காக வாழ்கிறவர்கள், நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள். உம்முடைய காலங்களை திறமைகளை தந்து நாங்கள் எழுந்து கட்டுகிற பிள்ளைகளால் செயல் வீரர்களால் மாற எங்களுக்கு உதவி செய்யும். அதற்காக என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு உமக்கென்ற வாழ ஒவ்வொருவருக்கும் கர்த்தரை உதவி செய்யும். எங்கள் மீட்பும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாங்கள் செலுத்தி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுடைய நலத்தால்